அடுத்ததாக ரிஷபம். ரிஷபத்தை பொறுத்த வரையும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி 12ல் அமர்ந்திருக்கிறாரு. விரைய செலவுகள், அதே போல் வெளிதூரத்தில் அலைச்சல்கள், இது போன்ற அமைப்புகள் உண்டாகும். மனக்கவலைகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. 11ல் சனி அமர்ந்திருக்கிறாரு. இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். தனலாபம், இது போன்ற அமைப்புகள் இருக்கும். கடனை வாங்கி அந்த கடனை அடைச்சிருப்பீங்க, கையில் பணம் இல்லை. அதே போல் செலவுக்கு என்ன பண்ணுறது, சரி இப்போ கடன் இல்லை, கையில் இருந்த பணத்தையும் கொடுத்துட்டேன், இப்போ செலவுக்கு என்ன பண்ணுறதுன்ற மாதிரியான ஒரு கவலைகள்லாம் இருக்கும். கவலைப்படாதீங்க. உங்களுடைய தனஸ்தானத்தில் குரு சூரியன் அமர்ந்திருக்கிறாங்க. உங்களுடைய குடும்ப உதவியின் மூலமாக தனப்புழக்கம் உங்களுக்கு இருக்கும். யாராவது ஒருத்தருடைய உதவி குடும்பத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கும். இந்த ஏதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் பணவரவு, இது போன்ற முறைகளில் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி அடையும். யாராவது ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் மறந்துருப்பீங்க, அவர் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நான் உங்கள்கிட்ட வாங்கினேன், இந்தாங்க உங்கள் பணம் அப்படின்ட்டு கொடுத்துருவார். அந்த மாதிரியான அமைப்புலாம் இந்த வாரம் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் சந்திரன் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் 25-26 உச்சம் பெற்று உங்களுடைய ராசியில் அமர்றாரு. ஒரு முக்கியமான முடிவுகளில் இந்த ஒரு இளையவர்கள் சகோதரர் சார்ந்த விஷயங்களில், அதே போல் புதிய முயற்சிகள் எடுக்கவங்களாம் இந்த நாட்களில் எடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா அலைச்சல்களும் விரைச்செலவுகளும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. மற்ற அமைப்பை பார்க்கும் பொழுது தொழில் அமைப்புகள்லாம் சாதகமாக இருக்குது, வேலை அமைப்புலாம் சாதகமாக இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்தை சுக்கிரன் குரு 2 சுபகிரகங்கள் பார்க்குறாரு. குடும்பாதிபதி பலமாக தான் இருக்கிறாரு. வருமானம் அமைப்புகள்லாம் ஒரு சாதகமான நிலையில் தான் இருக்கும்.